ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் போட்டு வச்ச மத்தி மீன் குழம்பு. இதை எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அரை மூடி தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட இப்போது 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு குருமிளகு பொடி, அரை ஸ்பூனு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை அரைச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இது இப்போ நம்ம நல்லா அரைச்செடுத்துடலாம். நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்செடுத்து வச்சுட்டேன். நான் இந்த ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பு நம்ம மீன் ரெடி பண்ணிடலாம். மஞ்சட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண முன்னாடி நான் இதில் மாங்காய் சேர்க்க போகிறேன். ஒரு மாங்காய் இருக்குது, தோல் சீச்சு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இனி நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம். உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். கொதி வர வரைக்கும் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சது. நம்ம மூடி எடுத்துடலாம். நம்ம மாங்காய் சேர்த்துருக்கனால புளிப்பை பார்த்துட்டு, புளிப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் புளியை சேர்த்துக்கங்க. ரொம்ப புளிப்பான மாங்காய் இருந்தால் புளிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு புளிப்பு கொஞ்சம் பத்தலைனால நான் கொஞ்சம் புளியை சேர்த்துருக்கேன். நான் மத்தி மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே நம்ம இதோட சேர்த்துடலாம். மீனெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேன்னா மீன் ஃபுல்லாக நம்மளுக்கு குழம்புக்குள்ளே கரைஞ்சி போயிடும். ரொம்ப நேரம் மீனை வேக விட வேணாம். இப்போ நம்மளுக்கு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு மீனில். இதுக்கு மேலே நம்ம இதை கொதிக்க விட வேணாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல, நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு மத்தி மீன் கிடச்சிச்சின்னா நீங்கள் மாங்காவை போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து மத்தி மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். வீடியோ உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னா ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.